வெல்கம் டு ஐலாண்ட் தமிழ் கதை நேரம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ராமாயணம் யுத்த காண்டம் பாகம் 1. அடர்ந்த கானகத்தில் ஓர் பெரும் வானர சேனை போய்கொண்டிருந்தது. சேனையில் உற்சாகம் பெருகி வளர்ந்தது. குதித்து கொண்டும் கர்ஜித்து கொண்டும் விளையாடிக்கொண்டும் வானரர்கள் சென்றார்கள். ராவணனை நான் கொல்வேன், இல்லை இல்லை நான் தான் கொல்வேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருந்ததை ராமன் கேட்டு சிறிது சமாதானம் அடைந்தான். அவர்கள் சீதையை மீட்க தெற்கு கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். போகும் வழியில் ஹனுமான் இலங்கையை பற்றி பேசிக்கொண்டே சென்றார். இலங்கையில் பாதுகாப்பு அரண் பற்றியும் செல்வ வளங்கள் பற்றியும் ராவணன் செய்திருக்கும் பாதுகாப்பு பற்றியும் பேசிக்கொண்டே சென்றார். படையின் கோஷம் சமுத்திரத்தின் சப்தம் போல 8 திசைகளிலும் நிறைந்திருந்தது. தூசி ஆகாயம் வரை கிளம்பியது. மகேந்திர மலை அருகே வந்ததும் ராமன் மலை மேலேறி கடலை பார்த்தான். இனி இந்த சமுத்திரத்தை எப்படி நம்முடைய சேனை கடப்பது என்பதை பற்றி நாம் தீர்மானிக்க வேண்டும். அதுவரையில் நாம் இவ்விடத்திலேயே தங்கலாம் என்றான் ராமன். அவ்வாறே சுக்ரீவன் தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். ஹனுமன் இலங்கையை அழித்த பின் அப்படியே அவன் பின்னே நாமும் சென்று விட்டோம். மறுபடியும் இலங்கைக்குள் நுழைவோம். இங்கே அரச தர்பாரில் ராவணன் தன்னுடைய மந்திரிமார்கள் சூழ அமர்ந்து கொண்டிருந்தான். சிறிது தயக்கத்துடனும் எப்பொழுதும் போல் கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டில்லாமல் சிறிது தலை குனிந்து கொண்டே பேசினான். வானரம் ஒன்று நாம் அஜாக்கிரதையாக இருந்த சமயத்தில் இங்கே வந்து நம் இலங்கை நகரை நாசம் செய்துவிட்டு சென்றது. இதை இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது. இப்பொழுது அபாயம் ஒன்றுமில்லை. அதற்காக நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. உடனே இதை சரி செய்தாக வேண்டும். என்ன செய்யலாம் என்று எனக்கு எல்லோரும் கூறுங்கள் என்று ஆணையிட்டான். உடனே கும்பகர்ணனுடைய குமாரன் நிகும்பன் எழுந்து, நீங்கள் அனைவரும் இவ்விடமே அரசனுடன் இருங்கள். நான் போய் இந்த எதிரி கூட்டத்தை கொன்றுவிட்டு திரும்பி வருகிறேன் என்று சமாதானம் சொன்னான். இப்படி ஒருவர் பின் ஒருவராக எழுந்து ராவணனை மகிழ்ச்சி அடைய செய்ய வீரமாக பேசினார்கள். எல்லோரும் கூட்டமாக எழுந்து ஆயுதங்களை தூக்கி கர்ஜித்தார்கள். எல்லோரையும் உட்காரச் சொல்லி ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன் எழுந்து கைகூப்பி பேசலானான். அண்ணா, இவர்கள் சொல்லும் யோசனைகள் காதுக்கு இனிமையாக இருந்தாலும் சரியானதல்ல. இது உனக்கு நன்மை தராது. நீதி சாஸ்திரத்திற்கும் தர்மத்திற்கும் விரோதமாக இருக்கிறது. அதனால் உனக்கு கஷ்டம்தான் நேரிடும். இவர்கள் சொல்வது போல் உடனே யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டால் லங்கை நாசமாகும். நாமும் அழிந்து போவோம். தர்மத்தையும் சிறிது யோசிக்க வேண்டும். ராமனுடைய மனைவியை தாங்கள் எடுத்து வந்தது கொஞ்சமும் நியாயமாகாது. மகா பாபமான காரியம். அந்த பாவத்தை முதலில் துடைத்து தீர்த்து கொண்டு ராமன் நமக்கு என்ன தீங்கு செய்தான்? தண்டகாரண்யத்தில் ராமனால் செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளத்தானே நடந்தன. அவனை கொல்ல வந்தவர்களின் பேரில் அவன் யுத்தம் செய்து அவர்களை கொன்றான். அவனுடைய மனைவியை அபகரித்து வருவது எந்த விதத்தில் நியாயம்? உடனே அவளை அவனிடம் சேர்த்து மன்னிப்பு கேட்டால் நம்முடைய குலமும் நம்முடைய இலங்கையும் நன்மை அடையும் என்று கூறினார் விபீஷ்ணன். உடனே ராவணன் எழுந்து, ஒரு நாளும் முடியாது. சீதையை திருப்பித் தரும் பேச்சு பேச வேண்டாம். இந்த எதிரியை நான் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. நமக்கொரு பயத்தையும் நான் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நீ போகலாம் என்றான் ராவணன்.
மறுநாள் மந்திரி ஆலோசனை சபை கூடியது. அப்பொழுது முக்கிய மந்திரிகளை தவிர வேறு யாரும் இல்லை. திரும்பவும் விபீஷ்ணன் தான் சொன்னதையே திரும்பச் சொன்னான். அங்கிருந்த கும்பகர்ணனும் இதையே சொன்னான். கும்பகர்ணன் சொன்னதை கேட்ட ராவணனுக்கு சிறிது முகம் வாடிவிட்டது. இதை கண்ட கும்பகர்ணன், அண்ணா, நீ செய்த தவறை நான் சொன்னேன். அதற்காக உன்னை நான் தனியே விட மாட்டேன். தவறோ சரியோ நான் உன் கூடவே இருப்பேன். உனக்காக போராடி என் உயிரையும் கொடுப்பேன் என்று கூறினான் கும்பகர்ணன். இதை கேட்ட ராவணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே எழுந்து கர்ஜித்து கோஷம் செய்தான். உடனே விபீஷ்ணன், அண்ணா, இது தவறு. சீதையை தயவு செய்து திருப்பி கொடுத்து விடுங்கள். சரணம் என்று புகுந்து நாம் எப்படியாவது நம்முடைய நகரத்தை காத்து கொள்வோம் என்று திரும்பவும் சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருந்த ராவணனின் மகனான இந்திரஜித் பொறுமை இழந்து, உங்களுடைய பேச்சுகளை கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நம்முடைய குலம் என்ன, நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய வீரம் என்ன, இப்படியா பேசுவது? எனக்கு வியப்பாக இருக்கிறது. நீர் சிறுமை குணத்தை காட்டிவிட்டீர் என்று அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அப்பொழுது ராவணன் எழுந்து, தம்பியாயிற்றே என்று நீ சொன்னதையெல்லாம் இதுவரையில் பொறுத்து வந்தேன். இல்லாவிட்டால் இங்கேயே உன்னை மாய்த்து கொன்றிருப்பேன் என்று எழுந்து அவனை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டினான். சபையில் ஏற்பட்ட அவமானத்தை கண்டு விபீஷ்ணன் எழுந்து, நீர் அண்ணனாயிற்றே என்று பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கிறேன். தர்ம நியாயத்தை நீர் அறிந்தவர் இருந்தாலும் அதை பின்பற்றாமல் மோகவலையில் சிக்கிக்கொண்டு இப்படி தர்மத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இதோபதேசம் செய்தான் விபீஷ்ணன். மறுபடியும் சொல்கிறேன், உம்முடைய நன்மைக்காகவே நான் சொல்கிறேன். ஆனால் என்னை நீர் அவமானப்படுத்திவிட்டீர். இனிமேல் இலங்கையில் எனக்கு இடமில்லை. நான் இங்கே இருக்க மாட்டேன். அனைத்தையும் துறந்து நான் இங்கிருந்து இப்பொழுதே சென்று ராமலக்ஷ்மணர்கள் இடம் நோக்கி செல்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே அரண்மனையை விட்டு ஆகாய மார்க்கமாக ராமலக்ஷ்மணர்கள் தங்கியிருக்கும் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார் விபீஷ்ணன். கடற்கரையில் ராவணனின் தம்பி வந்து நிற்பதை கண்ட வானரங்கள் தன்னை தாக்கத்தான் வருகிறான் என்று பயந்து கையில் கிடைக்கும் கல்லும் ஆயுதங்களையும் எடுத்து தாக்குவதற்கு தயாராக நின்றது. அப்பொழுது ராவணன் தம்பியாகிய விபீஷ்ணன் கைகூப்பி அவர்களை பார்த்து, அதர்மம் செய்கின்ற என்னுடைய அண்ணனை தடுக்க வந்த ஜடாயுவையை கொன்று சீதையை பலாத்காரமாக கொண்டு வந்த ராட்சசன்களின் காவலில் வைத்திருக்கும் ராவணனின் தம்பி நான். இந்த காரியம் தகாது என்று அவனிடம் மரியாதையாக சொல்லி பார்த்தேன். ஆனால் பலமுறை வற்புறுத்தியும் அவன் கேட்கவில்லை. அதனால் என்னுடைய நாட்டையும் என்னுடைய அண்ணனையும் துறந்து தங்களிடம் அடைக்கலமாக வந்திருக்கிறேன் என்று கைகூப்பி தசரதன் மகன் முன் நின்றான். இதை கேட்டுக்கொண்டு பக்கத்தில் நின்ற சுக்ரீவன் உடனே எழுந்து, இவன் நம் எதிரியின் தம்பி, அதனால் இவனை நம்புவதில் சிறிது தயக்கம் இருக்கிறது. ஒருவேளை நாம் செய்யும் ஆயத்தங்களை உளவு காண்பதற்காக வந்திருக்கிறானோ என்னவோ. அதனால் இவனை பரீட்சித்து பார்த்துதான் நம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். முடிந்தால் இவனை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று சொன்னார் சுக்ரீவன். உடனே ஜாம்பவான் எழுந்து, இவர்களை பரீட்சை செய்தாலும் நமக்கு ஒன்றும் வெளிப்படாது. அதனால் இவர்களை இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு துரத்த வேண்டும் என்று சொன்னார். உடனே ராமச்சந்திரமூர்த்தி ஹனுமனை பார்த்து, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே ஹனுமன் எழுந்து, விபீஷ்ணன் அவனுடைய முகத்தை பார்த்தால் அவன் பொய் சொல்கிறவன் போல் தெரியவில்லை. அவன் உள்ளத்தில் ஒரு கலங்கமும் இல்லை. தர்மத்தின்படி நடப்பவன் விபீஷ்ணன். அதை நான் ராவணனின் அரண்மனையில் கண்டேன்.
அவனுக்கு ராவணன் செய்யும் காரியங்கள் யாவிலும் சம்பந்தமில்லை. அது அவனுக்கு பிடிப்பதும் இல்லை. அதனால்தான் அவன் நம்மிடத்தில் சரணாகதி என்று வந்திருக்கிறான். அவனை நம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுவதில் யாதொரு தவறும் இல்லை என்று கூறினார் ஹனுமான். பிறகு அனைத்து வானரங்களையும் பார்த்து ராமன் பேச ஆரம்பித்தார். சிநேகிதன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் என்னிடத்தில் வந்தால் அவனை நான் எப்படி புறம் தள்ள முடியும்? இது என்னுடைய தர்மம். எனக்கு நண்பர்களாக அமைந்து எனக்காக பாடுபடும் நீங்கள் அனைவரும் இதை அறிய வேண்டும். சரணம் என்று சொல்லிக்கொண்டு அவன் என்னிடத்தில் வந்ததால் அவனுடைய குற்றங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். அவனை இன்று முதல் என் நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீங்களும் அவ்வாறு செய்தால் நான் மிகவும் மகிழ்வேன் என்று கூறினார். ராமனின் மொழிகளை கேட்டு அனைத்து வானரங்களும் விபீஷணனிடத்தில் நட்புடன் பழக ஆரம்பித்தன. இப்படியாக 2 நாள் கழிந்தது. 3 நாட்கள் வரை அவர்கள் எப்படி இந்த கடலை தாண்டுவது என்று கலந்தாலோசித்தார்கள். பிறகு ஒரு பாலம் கட்டுவது என்று தீர்மானித்தார்கள். 3 நாட்கள் உணவின்றி மௌன விரதமிருந்து ராமன் சமுத்திரராஜனை பூஜித்தான். சமுத்திரம் கேட்கவில்லை. பிறகு ராமன் எழுந்து இனி தன்னுடைய சக்தியை பிரயோகித்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்து வில்லும் அஸ்திரமுமாக எழுந்து பானங்களை தொடுத்தான். சமுத்திரத்தின் மேல் அம்பை பிரயோகம் செய்ய ஆரம்பித்தான். பூமி அதிர்ந்தது. கடலில் கலக்கம் ஏற்பட்டது. சமுத்திரராஜனால் அதை தாங்க முடியவில்லை. மேருமலை மேல் உதயசூரியன் ஜொலிப்பது போல சமுத்திரராஜன் ராமன் முன் வந்து நின்றான். கைகோப்பி, ராமச்சந்திரனே, இயற்கை விதிப்படிதானே நான் நடந்து கொள்ள வேண்டும். தாண்ட முடியாத ஆழமும் நீர் வடிவமும் கொண்டு வசிக்கும் பெரும் பிராணிகளுக்கும் சிறிய பிராணிகளுக்கும் வாழ்விடமாக இருக்க வேண்டிய நான் என்னுடைய தர்மத்தை எப்படி புறக்கணிக்க முடியும்? என்மேல் நிற்பதும் கடந்து செல்வதும் முடியாத விஷயமல்லவா? அதற்கு தாங்களும் ஒத்துழைக்க வேண்டுமல்லவா? இதற்காக என் மேல் கோபம் கொள்ளலாகாது என்றார். ஆனால் ராமர் வந்திருக்கும் காரியத்தை எண்ணி, எனக்கு இந்த கடலை தாண்டியே தீர வேண்டும், என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள் என்று மறுபடியும் சமுத்திரராஜனை கேட்டார். உடனே கடலரசன், உம்முடைய வானர சேலையின் நளன் என்றோர் வானரன் உள்ளான். அவன் விஸ்வகர்மாவின் மகன். அவனை கொண்டு ஓர் பாலம் அமைப்பீர். அதில் நீங்கள் மரமும் கல்லும் உபயோகித்து வானரர்களை போடச் சொல்லுங்கள். என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி. அதை மிதந்து செல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு கடலரசன் மறைந்து போனார். ராமச்சந்திரனின் உத்தரவின் பேரில் சேதுபந்தனம், அதாவது பாலம் கட்டும் பணி துவங்கியது. லட்சக்கணக்கான வானரர்கள் பெரிய ஆரவாரத்துடன் வேலை செய்து 5 நாட்களில் பாலம் கட்டி முடித்து விட்டார்கள். வானரசேனை மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. பாலம் கட்டி முடிந்தவுடன் வானரப்படை இலங்கையை நோக்கி பயணப்பட்டது. ஹனுமன் தன்னுடைய தோள்களில் ராமனையும் இலக்குவணனையும் தாங்கிக் கொண்டு சென்றார். இப்படியாக வானரசேனை இலங்கையை அடைந்தது. அங்கே மால்யவான் என்ற வயதான அசுரன் ராவணனுக்கு புத்தி சொல்லி பார்த்தார். உன்னுடைய நல்ல காலம் முடிந்து போயிற்று. நீ செய்த பாபகாரியங்களால் உன்னுடைய பெருமை குறைந்தது. நீ பெற்றிருக்கும் வரங்களை இனிமேல் நம்பாதே. அது உனக்கு துணை நிற்காது. இங்கே வந்திருக்கும் வானரர்களையும் கரடிகளையும் ராமனையும் பார். அவர்கள் எவ்வளவு அழகாக பாலம் கட்டி
இங்கே வந்திருக்கிறார்கள். இவர் மனித சரீரத்தில் வந்த கடவுளே என்று தோன்றுகிறது. உடனே சென்று சீதையை அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மன்னிப்பு கேட்பாயாக. நீ அப்படி செய்தால் உன்னுடைய உயிர் மிஞ்சும், நம்முடைய தேசமும் காப்பாற்றப்படும் என்றார். இதை கேட்ட ராவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஓ, நீரும் அவன் கட்சியில் சேர்ந்து விட்டீரோ? எதிரியின் பலத்தை பார்த்து எதற்காக பயப்படுகிறீர்கள்? அவன் ஒரு அற்ப மானிடன், அவனால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று கேட்டான். நான் யுத்தத்தில் மடிந்தாலும் மடிவேனே ஒழிய அவனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னான். சரி, உன் யோசனைப்படி செய், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். ராவன் புகழ் வெல்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மால்யவான் அகன்றார். ராவணன் தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். ராமன் இங்கே தன்னுடைய வானர வீரர்களின் மத்தியில் அவரும் தங்கிக் கொண்டார். மறுநாள் காலையில் எழுந்து அழகாக திரிகூட மலை மேல் இருக்கும் இந்த லங்கா நகரத்தை பார்த்து பூரித்து போனார். லங்கா நகரத்தின் மாட மாளிகைகளின் அழகையும் செல்வத்தையும் பார்த்த ராமன், ஐயோ, காலவசத்தால் தூண்டப்பட்ட ஒருவனுடைய காரியத்தின் பயனாக இவ்வளவு செல்வமும் இந்த ராட்சச குலமும் அழிய வேண்டியதாக இருக்கிறதே. நற்குலத்தில் பிறந்த இவன் தன்னுடைய பெருமையை அறியாமல் இப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டு தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் அழிக்கிறானே என்று மனமிறங்கினான். பிறகு நடத்த வேண்டிய யுத்தத்தை நாம் சரியாக நடத்த வேண்டும், நம்முடைய மனதை வேறெதிலும் செலுத்தக்கூடாது என்று உறுதி கொண்டு பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி தன்னுடைய வானர சேனைகளிடம் ஆலோசனை செய்வதற்காக அங்கிருந்து புறப்பட்டார். ராமன் அங்கதனை அழைத்து, அங்கதா, ராவணனிடம் தூது போய் அவனுக்கு சொல்வாய், உன் காலம் நெருங்கிவிட்டது. கோட்டை வாயிலில் ராமன் யுத்தத்திற்கு காத்திருக்கிறான். நீ தேவர்களிடம் பெற்ற வரத்தை கொண்டு கர்வம் கொண்டு துஷ்டனாகிப் போனாய். உலகத்தை ஹிம்சை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நலத்திற்காக சொல்கிறேன், உடனடியாக சீதையை ராமனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மன்னிப்பு கேள். இல்லை என்றால் இப்பொழுதே யுத்தம் ஆரம்பமாகும், உனக்கு மரணம் நிச்சயம் என்று கூறிவிட்டு வா என்று ராமர் அங்கதனுக்கு கட்டளையிட்டார். ராமன் சொற்படி அங்கதன் ராவணனின் முன் நின்று, நான் வாலியின் மகன், உனக்கு வாலி யார் என்று தெரியுமல்லவா? நான் குழந்தையாக இருந்த சமயத்தில் என்னுடைய தொட்டிலில் மேல் ஒரு பொம்மை போல் உன்னை கட்டினார் அல்லவா, அவரின் மகன் நான். அவருடைய மகன் என்று சொல்வதை விட ராமனின் அடிமை என்று சொல்வதை இப்பொழுது பெருமையாக கருதுகிறேன் என்று கூறிவிட்டு ராமன் சொன்ன செய்தியை ராவணனிடத்தில் சொன்னார் அங்கதன். இத்துடன் இராமாயணம் யுத்தகாண்டம் பாகம் 1 நிறைவடைந்தது. உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.